வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 83. வணக்கம். விருந்தினரை உபசரித்து வாழும் இல்லறத்தானுக்கு இந்த உலகம் எவ்வாறு கைகூப்பி துணை நிற்கும் என்பதை பற்றி பேசும் வள்ளுவ பேராசானின் 83வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்படுதல் இன்று. விருந்தோம்பலை தன் கடமையாக கொண்டு வாழ்பவனின் இல்லறம் ஒருபோதும் கெட்டுப்போகாது என்கிறார் வள்ளுவர். விருந்தினரை பேணும் பண்பே இல்லறத்தானுக்கு வறுமை வராமல் தடுக்கும் நிலையான செல்வமாகும். ஆம், விருந்தோம்பல் என்னும் அறம் நம் வாழ்வை செழிக்கச் செய்யும். அடுத்த குறளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.